நீங்களாம் ஐடி கார்டெல்லாம் போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா? ஐடி வேலைக்கெல்லாம் போகும்போது ஐடி போட்டு, ஸ்கூலுக்கு போகும்போது ஐடி போட்டு போவீங்க. உங்களுக்கு இருக்கிற ஒரே ஐடி நற்கருணை. ஆக இயேசுவை நீங்கள் உங்கள் உள்ளத்திலே தாங்கிக் கொள்கின்ற பொழுது, உள்ளத்திலே வரவேற்று அவரோடு நீங்கள் பேசுகின்ற பொழுது, ஆண்டவர் உங்களுக்கு வழியை காட்டுவார், வளத்தை காட்டுவார், உங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பார், உங்கள் படிப்பிலே நல்ல அறிவை கொடுப்பார், உங்களுடைய எதிர்காலமானது சிறப்பாக இருக்கும். ஆகவே இவற்றையெல்லாம் நீங்கள் ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அடிக்கடி இந்த திருவிழாக்களை பங்கு கொண்டு உங்களுக்கு கொடுக்கின்ற அந்த கொடைகளை பிறரோடு பகிர்ந்து கொண்டு வாழ்கின்ற பொழுது நீங்கள் உண்மையாகவே கிறிஸ்துவ பிள்ளைகள், கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த அடையாளத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அடுத்தபடியாக நமக்கு கொடுக்கின்ற ஒரு சட்டம் கிறிஸ்துவ என்ற விதத்தில் இந்த நற்கருணை வழியாக நமக்கு சொல்வது அன்பு. கடவுள் நம் மேல் அன்பு வைக்கிறதுனாலே தன்னையே வெறுமையாக்கி சிலுவையை சுமந்து இந்த அப்பத்தை வசத்தையும் நமக்கு ஞானமாக கொடுத்து தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார் என்று நான் செய்தியை பார்க்கின்றோம். இந்த நாளில் நேற்று நான் வந்த உடனே எங்களுடைய பகுதி வாட சொன்னால், சாமி நாளைக்கு உங்களுக்கு டாபிக் ஒன்று இருக்குது. என்னப்பா டாபிக் அப்படின்னு கர்த்தருடைய எவ்வளோ பெரிய டாபிக் இல்லை இல்லை, எல்லாம் கடவுளுடைய அறிவிக்கு மகிமையாக இந்த விதத்தில் நிகழ்ந்த முழங்கால் போட்டு வாங்க.